என் பிள்ளை எனக்கு சோரே போடாட்டியும் பரவாயில்ல, கெட்டவன்னு சொன்னாலும் பரவாயில்ல, என் பிள்ளை நல்லா மட்டும் இருந்தா போதும் நினைக்கக்கூடிய அற்புதமான மனசு ஆணின் மனசு. அது ஆணுக்கு தான் வரும், வேற யாருக்குமே வராது. இந்த உலகத்துல 2 பேருக்கு மட்டும் தான் அந்த மனசு. ஒன்னு அப்பாக்கு, இன்னொன்னு வாத்தியாருக்கு. வேற யாருக்கு இந்த மனசு வரவே வராது. தான் முன்னால தங்கிட்ட படிச்ச பையன் கார்ல வந்து இறங்குறப்ப கிஞ்சித்தும் பொறாமை இல்லாமல் பெருமையோடு பார்க்கிற ஒரு ஜீவன் இந்த உலகத்துல இருக்குன்னா அது வாத்தியார் மட்டும்தான். வேற யாராலும் இது முடியாது. கூட இருந்தவன், பழகினவன், போனவன், ஃப்ரெண்டு, சொந்தக்காரன், தாயப்புள்ள எல்லா பேருக்கும் கருக்குன்னு இருக்கு. கொய்யால நேத்து வரைக்கும் சைக்கிள்ல வந்தான், ஏன்னா இத்த தண்டி கார்ல வர்றான், கடன் கடன் வாங்கியிருப்பான்னு மனசு திருப்திப்படுத்திக்குவான். ஆனா அவர் சந்தோஷமா அதுல ஏறி ஒரு ரவுண்ட் போட்டு நீங்க அவரை கூட்டிட்டு போயிட்டீங்க, அதை விட அவருக்கு இந்த உலகத்துல வேற ஒண்ணுமே கிடையாது. ஊரு முழுக்க சொல்லுவார், என் ஸ்டூடெண்ட், என் ஸ்டூடெண்ட், என் ஸ்டூடெண்ட். அவங்களுக்கு ஏன் ஒண்ணுமே கிடையாது. சோ ஒவ்வொரு மனசும் ஒவ்வொரு மாதிரியா இருக்கு. இந்த உலகத்தை உற்று கவனிச்சீங்கன்னா ரொம்ப இயல்பா இருக்கு இந்த உலகம். எப்பொழுதுமே நமக்கு அடுத்த தலைமுறை மீது ஒரு கவலை இருக்கிறது. இவர்கள் என்னை போல இல்லை என்ற ஒரு எண்ணம் இருக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா இளைய தலைமுறை பொறுப்பா இருக்கணும், இளைய தலைமுறை பொறுப்பா இருக்கணும். என்ன பொறுப்பா இருக்கணும்? இதை விட என்ன பொறுப்பா இருக்க சொல்லி எனக்கு தெரியலையே. கழுத்தில் எதுவும் பொறுப்பாக இருக்கிறேன், எதுவும் பேஜ் கட்சி கட்டி தொங்க ஒண்ணுமா? இந்த நூற்றாண்டினுடைய தொழில்நுட்ப மாற்றங்கள் என்பது நீங்கள் கடந்த 25-30 ஆண்டுகளில் சந்திக்காத மிகப்பெரிய மாற்றம். அந்த மாற்றத்தை கிரகித்துக் கொள்வதற்கு நமக்கு நேரம் போதல. ரைட் தானே? பொசுக்கு பொசுக்குன்னு போடேன்னு போறான். நாம ஒரு மாற்றத்தை, நீங்க மாருதி ஒரு அம்பாசிடர் கார்ல இருந்து மாருதி கார் வர்றதுக்கு 25 வருஷம் ஆச்சு. மாருதி காரை வாங்கினவனை விட மாருதி காரை பார்க்க போனோடைய கூட்டம் அதிகமா. அந்த சுனாமி பார்க்க போன மாதிரி அவ்வளவு பேர் போய் பார்த்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு நீங்க ஒரு கார் எடுத்துட்டு வந்தீங்கன்னா எதிர்த்தாப்புல புது கார் வெளியில வருது. ஹலோ சொல்றதுக்குள்ள அடுத்த வெர்ஷன் ஆஃப் போனை வெளியிட்டுறாங்க. அப்ப காலம் வேகமாக மாறிக்கொண்டிருக்க போது இந்த இளைய தலைமுறை அதோடு ஈடு கொடுக்கிற போது நமக்கு ஒரு பதட்டமும் கவலையும் வந்து கொண்டே இருக்கும். நீங்க பதட்டமே படாதீங்க. பொறுப்பில்லாத இந்த பிள்ளைகளை இவ்வளவு படிக்கிறாங்க. அப்பெல்லாம் திருமணத்துக்கு பேர் தான் செட்டில்மெண்ட். ரைட் தானே? இப்ப செட்டில் ஆனாதான் ஒருத்தர் திருமணம் செய்யறான். இவனை ஏன் பொறுப்பு இல்லைங்கிறீங்க? அப்ப திருமணமே செட்டில்மெண்ட். அன்னைக்கெல்லாம் காட்டுற பொண்ணு அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க. நீங்க முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல. இன்னைக்கு ஒரு தகுதியான பையனை தான் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிப்பா. நோலா அதை ஒத்துக்க முடியாதுவா. என்ன தகுதி இருக்கு அவனுக்கு கல்யாணம் பண்ண அப்படின்னு? அப்ப இங்க இருக்கக்கூடிய சோசியல் மார்க்கெட்டே ஒருத்தர் நிறைய ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிட்டு இருக்கு. ஏற்கனவே தரப்படுத்தல் என்பது மிக அதிகமான அளவிற்கு ஒரு இளைஞர் மீது திணிக்கப்படுகிறது, அல்லது ஒரு தலைமுறை மீது நீங்கள் அதிகமாக திணிக்கப்படுகிறது. அப்ப அப்படிப்பட்ட தலைமுறைக்கு நீங்க கொடுக்க வேண்டியது நம்பிக்கை தான். ஐ அம் தேர் ஃபார் யூ என்ற நம்பிக்கையை யார் விதைக்கிறானோ அவன் சொல் பேச்சு இந்த உலகம் கேட்கும். ஒன்னே ஒண்ணுதான் மறுபடியும், நீங்கள் நாகரிகமாக மாற வேண்டும் என்றால் அன்பானவனாக மாற வேண்டும். ஒரு நாள் ட்ரை பண்ணுங்க. காலையில 6 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் 12 மணி நேரம் போதும். சந்திக்கிற எல்லா மனிதனையும் புன்னகையோடு பாருங்க. சந்திக்கிற எல்லா மனுஷன் நல்லவன் நினைங்க. சந்திக்கிற எல்லா சம்பவம் நல்லதுக்காகவே நடக்குதுன்னு நினைங்க. எல்லாமும் எனக்காகவே நடந்து கொண்டு நினைங்க. எதிர்த்தவன், தெரிஞ்சவன், போனவன், பிரிச்சப்பட்டவன், பிடிக்காதவன் போன் பண்ணா கூட அன்போட பேச பாருங்க. ஒரு நாள் ட்ரை பண்ணுங்க, வாழ்க்கை அற்புதமா இருக்கும். சந்திர காற்றம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளை சாதனை பேசட்டும். நன்றி, வணக்கம்.